தெக்கணமும் மதிச்சிறந்த திராவிடனல் திருநாளும் தக்க சிறு பிறனுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை சிறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. We are deeply honored to have followed by வணக்கத்துக்குரிய பேராசிரியர் எம்எஸ் அவர்களே, மாணவ செல்வங்களே, இன்னும் எங்களுக்கு நீங்க மாணவர்கள் தான். நான் தாத்தாவாயிட்டேன், தாத்தாவை ஆயிடுச்சு. சாரு தாத்தாவை ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவர் தாத்தாவாயிட்டாரு. வந்த உடனே ரூசோ ஒன்று சொன்னார், இன்னும் நீங்க அப்படியே இருக்கீங்க சார்னு. வெளித்தோற்றம் இருக்கலாம், சாரும் அப்படியே தான் இருக்காரு. எனக்கு 10 வருஷம் சீனியர் அப்படியேதான் இருக்காரு. ஆனா வெளித்தோற்றம் தான், எங்க 2 பேருக்கும் வெளித்தோற்றம். இப்ப காரை எப்படி ஏன் சார் ஓட்டிட்டு வந்தீங்க நான் கேட்டேன். எனக்கு தான் தெரியும் அந்த வழி. அந்த வயசுல டிரைவ் பண்றது என்னோட இப்பயே எனக்கு கஷ்டமா இருக்கு. 2 வீலர் ஓட்டுறது இன்னும் கொஞ்ச நாள் கட்டி அப்படின்னு தெரியல. ஆனா நாங்க 2 பேரும் லவ் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஏன்னா அவரு மோர் தென் 90% பிஎஸ்சியில், உங்களுக்கு தெரியாது. எம்எஸ்சியில் ஃபர்ஸ்ட் ரேங்க் என்னமோ இங்கே தான் பண்ணாங்க சார் எம்எஸ்சி. ஆனால் என்னன்னா எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்காது. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு ஸ்டோரி. இது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அவங்க என்ன நிறைய பேட்ச சொல்லியிருக்கிறாங்க. இது நேற்று கூட என் பேத்தி கேட்டேன், நீ ஏன் கெமிஸ்ட்ரி படிச்சது. எனக்கு ஒரு 9th ஸ்டாண்டர்டில் வந்து நான் வந்து மெரிட் ஸ்காலர்ஷிப்பில் எல்எம்சி ஸ்கூலுக்கு போயிட்டேன் சீர்காழி. 10th ஸ்டாண்டர்ட் அதை கண்டினியூ பண்ண முடியல, ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடுச்சு. எங்கள் பேரண்ட்ஸ் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்த உடனே எலக்டிவ் எடுக்கணும். அப்போ வந்து பியூசி, நாங்கள் லாஸ்ட் செட்டு பியூசி. சார்லாம் கொஞ்சம் பியூசிக்கு இந்த மிடில் வந்திருப்பாங்க. அவங்க பியூசி எல்லாமே பியூசி தான். 1 இயர் காலேஜில் போய் படிக்கணும். போய் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாளுக்குள்ளாரே எக்ஸாம் வந்துடும். நான் செமஸ்டரில் கிடையாது, நான் செமஸ்டர் தான். அதுதான் உங்கள் லைஃபையே டிசைட் பண்ணணும். நீங்கள் வந்து இன்ஜினியரிங் போக போகிறீங்களா, அக்ரி போக போகிறீங்களா, ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போக போகிறீங்களா, வீட்டுக்கு போக போகிறீங்களா. ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டா திரும்ப எல்லாத்தையும் எழுதணும். இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டாலும் எல்லாத்தையும் எழுதணும். கம்பார்ட்மெண்ட்லாம் கிடையாது. அப்போ அது போல் சூழ்நிலை. அப்போ என்ன பண்ணுறது, எனக்கு வந்து அக்ரி ஆஃபீஸர் ஆகி புதுசாக கண்டுபிடிச்சிட்டேன்னு நான் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியிலேருந்து வந்த வில்லேஜில் எதோ பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் எங்கள் பயாலஜி வாத்தியார்ட்ட போனோம். நம்ம பயாலஜி தான் ஒரு எலக்டிவ், கெமிஸ்ட்ரி ஒரு எலக்டிவ், மேத்ஸ் ஒரு எலக்டிவ். கெமிஸ்ட்ரி சுத்தமாக பிடிக்காது, நாங்கள் போகல. பயாலஜி வாத்தியார்ட்ட போய் நான் ஜாயின் பண்ணுறேன் சார். உன் மார்க் பார்த்தா சயின்ஸில் வந்து பரவாயில்ல, சரி நீ என்ன பண்ண வரிசல் நின்றுனார். எல்லாருமே வரிசல் நின்றோம். போர்டுக்கு போய் ஒரு வட்டம் போடுங்கன்னார். எக்ஸாக்டாக யார் வட்டம் போட்டானோ அவெல்லாம் வச்சுட்டார் ரைட்டில் சைடில். நான் வட்டம் போடுறப்போ ஒரு வட்டத்துக்கு மேலே 2 வட்டம் வந்துச்சு. முட்டை மாதிரி வந்து 2 வட்டம் வந்தார். எல்லாம் ஓடி போனார். திருப்பி போய் மேத்ஸ் வாத்திட்டு போய் கை கட்டிட்டு இல்லை, நான் சொன்னல அப்பயே நீ ஒழுங்காக மேத்ஸ் பண்ணுறான்னு அப்படின்னு சொல்லி சேர்த்தேன். அப்புறம் நான் மேத்ஸில் எலக்டிவ், மேத்ஸில் நிறைய மார்க் வாங்கினேன். அப்புறம் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பியூசி போனோன்னா மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 4 சப்ஜெக்ட் கிடையாது, 3 சப்ஜெக்ட் தான். மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. அது முடித்த உடனே இன்ஜினியரிங் கனவு. 2200 பேர் தான். சார் படித்தப்பையும் அப்படி தான் இருக்குங்க. அவங்களுக்கு தான் 1000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. 1000 அட்மிஷன் கொடுக்கு 2280 ஞாபகம் இருக்குது. மெட்ராஸ் மியூசிக் தான் செலக்ட் பண்ணுவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து அண்ணாமலையில் வந்தால் அப்போ மெரிட் தான் போடுவாங்க. அண்ணாமலை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, கம்ப்ளீட் மெரிட். இங்கேயும் கிடைக்கல. அப்போ ஏதாவது ஹெவி ரெக்கமெண்டேஷன் இருந்தால் இந்த ரிசர்வேஷன் சீட்டு 10 சீட்டு ரொம்ப போடுவார். அப்போ இந்த சிட்டியார் அவ்வளோதான். அதுவும் கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணாரு, நான் மேத்ஸ் படிக்கிறேன்னு எங்கள் மாமாட்ட சொன்னேன். அவர் என்ன சொன்னார், நான் மேத்ஸ் படித்து 3rd கிளாஸ் வாங்கினேன். இங்கே பாரு இப்படி வாத்தியாராக வந்து கிடக்க, நீ என்ன பண்ணுற, கெமிஸ்ட்ரி படி நல்லது இல்லை. எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதை போய் சேர்த்து எப்படி அடுத்த வருஷமாவது இன்ஜினியரிங் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி சேர்த்துங்க தான் அப்ளிகேஷன் பண்ண கிடைக்காது நினைச்சேன். ஏன்னா நான் மேத்ஸில் வந்து 95% அப்போ 200 இருக்குது. சென்டம் மேத்ஸில் சென்டம் வைப்பேன். ஏன்னா வந்து 140க்கு 100 வாங்கினா போதும், அது மாதிரி ஓப்பன் சாய்ஸ். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் வந்து 62 63% ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்.
எப்படி கொடுப்பாங்கன்னு நினச்சேன். கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே மாமா அவளுக்கு எல்லாமே சேர்த்துட்டேன். ஜூலை 25 1978 அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்தேன். இன்னைக்கு 24 ஆயிடுச்சு தான் இருக்கேன். கண்டிப்பாக சார். மாணவர்களே, முன்னாள் மாணவர்களே, இப்போதும் வந்து ஸ்டில் நான் ஆசிரியராக நினைக்கிறேன், நீ கூட மாணவர்களாக நினைச்சிட்டு. ஏன்னா ஆசிரியர் பணி என்பது ஒரு புனிதமான பணி. இன்றைக்கே வந்து நான் வந்து சேரும்போது வந்து தற்செயலாக தான் சேர்ந்தேன் ஆசிரியர் பணிக்கு. அதற்கப்புறம் வந்து என்னுடைய ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு. எங்கள் அப்பா கூட ஒரு சமயத்தில் சொன்னாங்க வந்து நீ வந்து பிஸ்னஸுக்கு போயிடு வா அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்கு அவங்களோட இதை பார்க்கறதுக்கு வந்து ஆள் இல்லைன்ட்டு ஒரே வரி எங்கள் அப்பாவை நான் எதிர்த்து எதுவுமே சொன்னது கிடையாது. அந்த காலத்தில் வந்து இப்போ ஜெனரேஷன் கேப் அந்த, அதாவது நான் சொல்கிறது வந்து என் பொண்ணுகிட்ட வந்து நாங்கள் தான் வந்து என்னென்னா இந்த சாண்ட்விச் ப்ராப்ளம், அதாவது 2 பக்கம் வந்து அடிபடுறாங்க நாங்கள் தான் அப்படிங்கிறது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து சொன்னதை வந்து நான் எந்திரினா எந்திரிப்பேன், உட்காருவேன், எதுக்குன்னு கேட்குறதே கிடையாது, எக்ஸப்ட் 1 or 2 occasions. ஆனால் இப்போ நம்ம பொண்ணு சொன்னால் நம்ம எந்திரிக்கிறோம், அந்த பையன் சொன்னால் நம்ம எந்திரிக்கிறோம், அவன் சொன்னால் உட்காடுறோம். அந்த மாதிரி தான் ஆமாம். உங்கள் ஜெனரேஷன் வந்து நீங்கள் எங்களை கண்ட்ரோல் பண்ணுற ஜெனரேஷன். அது மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷன்ஸு. அதனால் வந்து அப்போ தான் நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்ட வந்து நான் வந்து பிஸ்னஸுக்கு வரப்போகிறது இல்லை, கண்டிப்பாக நான் வரப்போகிறது இல்லை, நான் இது தான் கண்டினியூ பண்ண போகிறேன்னு. அது ஒன்று. இன்னொன்று வந்து அடுத்தாப்புல வந்து என்ன சொன்னார், நீ ஐஐடிக்கு போக வேண்டாம், இங்கே இரு அப்படின்னாரு. முதல்ல என்னை படிக்க வைக்கணும்னு சொன்னது அவர் படிக்கலை. ஏன்னா அவர் வந்து 8th standard படிக்க முடியலை, அவங்களால நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு, அதனால் படிக்கலை. அதனால் என்னை படிக்க வைக்கணும்னு நினச்சி எம்எஸ்சி வரைக்கும் வந்து நான் வேண்டான்னு சொன்னாலும் படிக்க வச்சார். எம்எஸ்சிக்கு அப்புறம் வந்து நான் ஐஐடி போகும்போது நீ போக வேண்டாம் போதும் அப்படின்னாரு. நான் இல்லை, நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு போனேன். இது 2 தான் சொல்கிறேன். அது வந்து அதாவது எகெயின்ஸ்ட் பை ஃபாதர்ஸ் விஷ் நான் வந்து பண்ணது. இந்த ஐஐடி, அதாவது இந்த கெட் டுகெதருங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று. என்னென்னா ஃபஸ்ட்டு நான் ரிட்டையர் ஆகும்போது 2010 நான் ரிட்டையர் ஆனேன். ரிட்டையர் ஆகும்போது வந்து என்னுடைய கிளாஸ்மேட்ஸ்லாம் கூப்பிடணும்னு ஒரு பெரிய ஆர்வம். அதனால் வந்து அப்போ வந்து நாங்கள் எம்எஸ்சியில் வந்து 16 பேர் தான், 4 கேர்ள்ஸு 12 பேர் பாய்ஸ். இதுதான் டோட்டல் ஸ்ட்ரென்த்து 16 தான். ஸோ அதனால் எல்லாரையும் கலெக்ட் பண்ணி, ப்ரொஃபஸர் பாலையாவுடைய டாக்டர் என்னோட கிளாஸ்மேட் சௌமியான்ட்டு. ஸோ எல்லாரையும் கலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் பட்டு 2010 ஒரு கெட் டுகெதர் இங்கே வச்சேன். நான் வந்துட்டு 10 பேர் வந்து ஃபேமிலியோடு வந்துருந்தாங்க, சிலர் வர முடியலை. அந்த 10 பேர் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அதோடைய கண்டினியூவிட்டி வந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1972 பேட்ச்னே போட்டு என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்.
நிறைய பேரை எதிர்பார்த்து வந்தேன். ஏன்னா கடந்த முறை என்னால் வர முடியல. சரி, இந்த வாய்ப்பையும் நழுவை விட்டுருவணும் அப்படின்னு நினச்சி தான் காலையில் மட்டும்தான் அதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாத்தையும் சாதிச்சாச்சு. எதெல்லாம் பண்ணணும்னு நினச்சோமோ அது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு படிப்பு தான் கொடுத்துருக்கு. அதை எஜுகேட்டை நம்ம வந்து பசங்களுக்கு நம்முடைய ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு. நான் நிறைய எதிர்பார்த்ததுனால அந்த மீட்டில் கூட நான் நிறைய பேசினேன். நீங்கள் ஒரு 10 பேர் தான் மீட்டில் இருக்கீங்க, 5 பேர் தான் இருக்கீங்க, 20 பேர் வரேன்னு சொல்கிறீங்க. எனக்கு சுத்தமாக எனக்கு மனசில் செட் ஆகவே இல்லை. எந்த டிமாண்டும் இல்லாமல் எல்லாத்தையும் நம்மளுடைய அழைப்பு ஏற்று சிங்கப்பூர்லேருந்து நம்ம இந்தியாவில் உள்ள மக்கள் நம்மளால் வர முடியல. ஆனால் சிங்கப்பூர்லேருந்து இதுக்காக செலவு பண்ணி வந்திருக்கிற நமது சகத்தோழி பத்மஜா அவர்களை 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம இங்கிருந்து போன மாதிரி 25 வருஷம் ஆன மாதிரி நம்ம போட்டதுனால தெரியுது. இங்கே டிபார்ட்மெண்ட் வந்து இன்னும் அந்த டிபார்ட்மெண்ட் மாறல, அப்படியே தான் இருக்கு. நம்ம போய் அந்த கேலரியால அதே மாதிரி தான் இருக்கு. நடுவில் மட்டும் தான் டைல்ஸ் போட்டுருக்காங்க. இதெல்லாம் இருந்து படிக்கிட்டு எல்லாம் அப்படியே தான் இருக்கு. நம்ம மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது. நான் ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டிக்கு வரப்போ எங்கள் ஏரியா சேலத்தில் வந்து எம்எஸ்சியே இல்லை. 3 பேருமே இங்கே வந்திருக்கோம். அடுத்து என்ன பார்த்தா ஃபர்ஸ்ட் இயரில் வந்து எல்லாருமே மேலே ரூம், மற்ற எல்லாருக்குமே வரிசையாக வந்து லைனாக இருக்கு. உங்க எல்லாருமே சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எல்லாருமே வந்து மேக்சிமம் எல்லாருமே நல்ல அறிமுகமான ஃபேஸ் தான். எல்லாருமே தெரிஞ்சது வந்த உடனே. செந்தில் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக ரெகக்னைஸ் பண்ண முடியல. நேம் தெரியல, ஃபேஸ்லாம் தெரிஞ்சது, நேம் தெரியல. ரொம்ப வந்து ஆக்சுவலாக அந்த கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் ஒரு 5 பேர் டேஸ் கலர். நான், ஹேமா, லதா, ஸ்வேதா, மஞ்சினி ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அந்த கேலரி. தேங்க்ஸ் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் ஸ்பேஸ் தான் இங்கே தான் நாங்கள் போடுவோம். இங்கே தான் நாங்கள் அவுட்ஸ்டாண்டிங் ஆகிருக்கோம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு நாங்கள் ஒரு 5 பேர் நாங்கள் வாத்தியாக தான் ஆகணும்னு தலையெழுத்து அப்படியே மாற்றிக்கிட்டு நாங்கள் எப்பயும் புதிய எனர்ஜி தான் இது. நிறைய ஷேர் பண்ணீங்க. ஷேர் பண்ணுறதை கேட்க திரும்ப அப்படியே காலத்தில் உட்கார மாதிரி ஆகிடுச்சு. நாங்கள் ஞாபகம் நபர்களுக்காக என்னுடைய ஆழ்ந்த கோர்ஸ் எல்லாம் பார்ப்பேன். கோல்டாக எழுதுறீங்க, இவ்வளோ அமைதியான ஒருத்தர் முள்ளு விழுவா அப்படின்னு கேட்டாங்கன்னா அமைதி கிடையாதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே எம்எஸ்சி வரும்போது ரொம்ப அமைதியாக இருக்கணும். முடிவோடு வந்ததுக்கு காரணம் அப்படின்னு என்னென்னா இந்த ஒரு கட்டத்தில் இந்த என்கவுண்டர்லாம் ரொம்ப
குயிலே குயிலினமே அந்த இசையால் பூதம்மா. எங்குமே பேசல. இன்னைக்கு காலேஜில் எங்கே பேசல? இல்லை, நான் இங்கே பேசல. செந்தில் எங்குமே பேசலையே.